சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கொடுப்பதாக பணம் பெற்று ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் ரமேஷ் என்பவர் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் கட்டியுள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டில் ஒரு வீடு 23 லட்சம் ரூபாய் என்று பேசப்பட்டு மலர் செல்வி வில்சன் தம்பதியினர் 12 லட்சம் ரூபாய் முன்பணமாக செலுத்தியுள்ளனர். கட்டுமான பணியின் போதே ஒரு வீட்டை ஒதுக்கி ரமேஷ் அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த வீட்டை வேறு ஒருவருக்கு ஒதுக்கிவிட்டதா மாற்று வீடு ஒதுக்குவதாக மலர் செல்வி வில்சன் தம்பதியினரிடம் ரமேஷ் உறுதியளித்ததாக தெரிகிறது. மேலும் தரைதளத்தில் புதிய வீடு கட்டப்படுவதாக கூறி அந்த வீட்டை ரமேஷ் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது வீடே இல்லாமல் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த மலர் செல்வி வில்சன் தம்பதியினர் ரமேஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குமரன் நகர் காவல் நிலையத்தில் மலர் செல்வி புகார் அளித்துள்ளார். ரமேஷ் என்பவரிடம் 12 லட்சம் கொடுத்து வீட்டுக்காக புக் பண்ணியிருந்தேன். அவர் இப்போ ரிஜிஸ்டர்லாம் பண்ணி கொடுத்தாரு. ரிஜிஸ்டர் பண்ணதில் முதல்ல வேறு ஒரு வீடு சொல்லியிருந்தார். நாங்கள் மறுபடியும் போய் கேட்டதுக்கு உங்களுக்கு ஃப்ளாட்டு தரத்தளத்தில் பண்ணி கொடுக்கன்னு சொன்னார். சரின்னு நாங்கள் போய் பார்த்து ரிஜிஸ்டரும் பண்ணி கொடுத்துட்டாரு. போய் பார்த்தா அங்கே வீடே இல்லை. சரி அவர் வீட்டில் போய் கேட்போன்னு நாங்கள் வீட்டுக்கு போனால் நாயை வாசலில் கட்டி போடுறாரு. அப்புறம் ஆளை வச்சு உங்களை அடிப்பேன் அப்படின்னு எங்களை மிரட்டுறாரு. ஆனால் இது வரைக்கும் அவர் பணமும் தரலை, வீடையும் தரலை. எனக்கு என் உழைப்பு எல்லாமே இந்த காசுலேயே நான் போட்டதுனால எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அதனால் தயவுசெய்து எனக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.